முத்து ப்ரோ, வெல்கம். வணக்கம் ஜீவா. ஜீவா என்ன நடக்குது ஜீவா? ப்ரோ உங்க மனநிலையில தான் நானும் இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. ஓகே. அதாவது நேத்திக்கு இவங்க ஹக் பண்ணப்ப என்ன பேசுனாங்கன்ற வீடியோ வெளிய வந்துச்சு. ஆமா. அன்ஷிதா வந்து டீகோட்லாம் பண்ணிட்டு அருணா பாத்தீங்களா? பார்த்தேன். அங்க வந்து ஒரு பிரேமம் கதை வருது. தர்ஷிகா வெளியில இன்டர்வியூல வந்து ஆல்மோஸ்ட் ஏமாந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் கொஞ்சம் நெய்வா இருந்துட்டாங்க. அவங்க கேமே விட்டாங்க. கடைசியில விஷால் நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? இவர்னால ஒண்ணு இவங்க போறாங்க, தர்ஷிகா போறாங்கன்னு அப்ப சொன்னோம். அண்ட் அவராலேயே இப்ப அன்ஷிதாவும் வெளிய போயிருக்காங்க. தலைவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு. இந்த மெட்ராஸ் படத்துல சொல்ற மாதிரிதான். இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அந்த மாதிரிதான். சத்தியமா கிரிஞ்சு கண்டென்ட் கொடுத்துட்டு இப்ப வந்து அவங்க வந்து ஒரு தர்ஷிகா ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை யாருக்குமே கொடுத்தது இல்லைன்னாங்க. இவர் வந்து இவங்களுக்கு ஒரு செயினை கொடுத்து யாருக்குமே கொடுத்தது இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் மாதவன் இது மின்னலை படம் மாதவன் மாதிரி உடஞ்ச கல்லுலேன்னு ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு ப்ரோ. அத நம்ம இதை வச்சிருக்கணும், ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட எடுத்துட்டு உள்ள வச்சுக்கிட்டாரு ப்ரோ. அத கடைசியில ஸ்டோர் ரூம்குள்ள போய் விஷால் அன்ஷிதா மிஸ் பண்றேன் உன்ன அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. வெளியில தர்ஷிகா அன்ஷிதா எல்லாரும் அவங்க கையில ஒரு கல் எடுத்துட்டு இந்த பஞ்சதந்திரம் கமல் மாதிரி துரத்தாம இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் சாங்ல வருமே நான் பேனா நீ பேப்பர் சாங்ல. ஆமா ப்ரோ. ஆனா அன்ஷிதா எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்க கடைசியில போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கே தெரிய வேணாம் ப்ரோ, அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகல, அன்பு ஜெயிக்கல அப்படின்றது. ஆமா. இது டயலாக் சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? ஒருத்தர் அறம் வெல்லும்னு சொன்னாரு. சொல்லிட்டு பிக் பாஸ்ன்னு வெளியே வந்தாரு. இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் கேட்சியா இருக்கும். ஆமா கேட்சியா இருக்கும். அந்த அந்த நேரத்துல ரசிச்சுட்டு நம்ம கடந்து போயிடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, நியூ இயர் வருது. சோ வருஷம் எடுக்கிற மாதிரி தான் ரெசல்யூஷன் தான். இந்த வருஷம் இவங்க எல்லாம் இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டா உங்க கேமுக்கு பெட்டரா இருக்கும், நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லாரும் அவங்க ஒப்பீனியன்ஸ் வச்சாங்க. ஆனா மேஜரா யார் மேல வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராணுவ மேலதான். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கு ரெசல்யூஷன் கொடுக்க விரும்புறீங்க? ஒரு 2 நபர் நீங்க சொல்லுங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 2 வார கேம் வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க யாருக்கு சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா. ஓகே, என்ன எடுத்துக்கணும் ப்ரோ? அவங்க கேம் விளையாடணும். கேமை தவிர எல்லாம் பண்றாங்க, கேம் விளையாடணும். ஓகே வேற. ஆமா கேம் விளையாடணும். அவங்க வந்து இவ்வளவு நாள் அந்த கிரவுட் ஃபேவரட் டேகோடயே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெசல்யூஷன் நிச்சயமா கொடுப்பேன், கேம் விளையாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு இவங்க பேரு தான் வருது. ராணவ் பெருசா எதுவும் விளையாடலைங்க. ஸோ அவர் ரெசல்யூஷன் சொல்லி தான் அதை புரிய வைக்கிறதுக்கே வந்து 1 வருஷம் ஆயிரும். அடுத்த நியூ இயர் வந்துடும். ஸோ அடுத்த நியூ இயர் நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்னா, இவர்கிட்ட பேசக்கூடாது, எதையும் புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு வேணா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். பட் சீரியஸா சொல்ல போனா மத்தபடி அந்த வீட்டுல பவித்ரா மேபி. ஓகே, என்ன பண்ணணும் ப்ரோ? அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? பவித்ரா வந்து இந்த ஃபயர் மோட் பவித்ரான்னு சொன்னோடனே தொட்டதுக்கெல்லாம் போய் கேள்வி கேட்கணும்ன்றாங்களே தவிர அதுல ஒரு சென்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. யோசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட். இவங்க வந்து நமக்கு இந்த விஷயம் சொல்றாங்க, நம்ம வந்து யோசிக்க கூடாது, அது போய் அங்க ஒரு இடத்துல குட்டிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். கரெக்டா இருந்தா அதை ஏத்துக்கலாம், இல்லைன்னா பேசலாம் அப்படின்ற இருந்தா நல்லா இருக்கும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் வருது ப்ரோ. ராணுவ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்றாரோ அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து நம்மளை பத்தி இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு, அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு. சோ நான் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றேன், அதுவே எனக்கான ஒரு லேண்ட்மார்க்கா மாறும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா ப்ரோ? நிச்சயமா இருக்கலாம். அவர் அதானே சொன்னாரு, இதான் உங்க கேரக்டர்னு கேட்டப்ப இல்ல உடனே சௌந்தர்யா வந்து சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி நீ பண்ணதாண்டா கரெக்ட் அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்க. அதாவது 2 சின்ன குழந்தைங்க வந்து நானே ஒரு சில தடவை அனுபவிச்சிருக்கேன். 2 சின்ன குழந்தைங்க வந்து சென்னையில இருக்கிற டிராபிக் ப்ராப்ளம் பத்தி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் பசங்க. அது எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. பட் உண்மையிலேயே நமக்கு பாக்குறதுக்கு செம வேடிக்கையா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில இத சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பேசுனது பாக்குறதுக்கு பயங்கர கியூட்டா இருந்துச்சு. ஆமா, விஜய் சேதுபதியுமே ஒரு பட்டுன்னு ஒரு கலாயை போட்டு போயிட்டாரு, உங்க சிந்தனை கெட்வெல் சூன் ராணவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அவர் யோசிச்சா என்ன ஒரு அட்வைஸ் சொல்ல சொன்னா அவருக்கு ஆக்சுவலா தெரியலன்னு நினைக்கிறேன். அட்வைஸ் சொல்ல சொன்னா அது சொல்ல தெரியல, ரெசல்யூஷன் சொல்ல தெரியல. கடைசியில அவர் சொல்லி ப்ராம்ப்டிங் வாங்கி ஒரு டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. கேம் விளையாட சொன்னாலும் வேற எதையாச்சும் விளையாண்டுட்டு இருக்காரு. சரி ஓகே ப்ரோ, இந்த மாதிரி ரெசல்யூஷன் மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு இல்ல, மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே 2 பேர் நீங்க சொல்லுங்க, அடுத்த 2 பேர் நான் சொல்றேன். 2 பேருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒண்ணு வந்து சௌந்தர்யா. ஓகே, எதனால? சேம் ரீசன், முத்துக்குமரன் சொன்ன அதே ரீசன் தான். ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்க சொல்லுங்க ஜீவா, இந்த டாஸ்க்ல இவங்க பயங்கரமா பண்ணாங்க. ஞாபகம் இல்ல ப்ரோ, நேத்து தான் ப்ரோ சொன்னேன், எதுவுமே ஞாபகம் இல்ல ப்ரோ எனக்கு. எதுவுமே ஞாபகம் இருக்காது, பண்ணல நிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. ஆமா, அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் டாஸ்க்ல இவங்க வந்து மத்த வேலையெல்லாம் டிமன் மாதிரி பாப்பாங்க, ஆனா ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து நின்னாங்க. எல்லா டாஸ்கையுமே அவங்க வந்து அந்த டாஸ்க பிரேக் பண்ற ஒரு ஆளா தான் இருந்திருக்காங்க.
ஒரு அட்டென்ஷன் சோ சீக்காக. சௌந்தர்யா இந்த கேமை வந்து விளையாடவும் இல்ல. அதனால அவங்க வெளியே போறது வந்து கரெக்டா இருக்கும். அதை தவிர ஐ திங்க் ராணவ் டு an extent அவரும் ஏதாவது ஒரு டாஸ்க்ல பயங்கர முழு மூச்சோட விளையாடினாரான்னு கேட்டா எனக்கு வந்து சத்தியமா தெரியல. நான் 2 பேர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராணவ். ம் அவர் கேமே விளையாடல. ம் ஸோ தயவு செஞ்சு அவருக்கு ஓட்டு போடாதீங்க. அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் ரயன். ரயன் வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாரா? அது வந்து நமக்கு ஞாபகத்துல நிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஸோ அவர் இண்டிவிஜுவல் எங்கேயுமே கேம் பிளே. டாஸ்க் பீஸ்ட் ப்ரோ அதெல்லாம் நானே புதுசா கேட்கறேன் ப்ரோ. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ப்ரோ. அது அவங்க வீட்டுல இருந்து சொல்லும் போது அவர் எதுவுமே எந்த ஒரு விஷயமே இண்டிவிஜுவலா பண்ணல அப்படின்றதா உண்மை. அவர் வாரம் ஃபேன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க கூட அதிகமாவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் கூடயோ சௌந்தர்யா கூடயோ அதிகமா இருக்காரு. ஸோ அவங்க கூட ஒரு பேம்பர்டு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு ஓட்ஸ் ஈஸியா வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி அவர் எதுவுமே பண்ணல. அவங்க 2 பேர் கூட இருக்கிறதுனால தான் அவர் அப்பப்போ வெளியில தெரியுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் தோணுது. நிச்சயமா நிச்சயம். ஆனா எனக்கு வந்து நான் இதுல எங்க டிஸ்அக்ரி பண்ணி நீங்க சொல்ற பாயிண்ட் ரெண்டுமே அப்சல்யூட்லி கரெக்ட். நான் அதுல வந்து டிஸ்அக்ரிமெண்ட் எனக்கு கிடையாது. பட் மத்தவங்களை விட இவர் வந்து ஏன் பெட்டர், எஸ்பெஷலி சௌந்தர்யாவை விட இவர் வந்து ஏன் பெட்டர்னா நீங்க சொன்ன அதே ரீசன் வந்து பாப்புலாரிட்டி தான். அதுல யூஸ் பண்ணீங்க பாப்புலாரிட்டினால மட்டும்தான் இவர் வந்து அவங்களோட ஒட்டி தப்பிக்கிறாருன்னு. பட் அந்த பாப்புலாரிட்டியை வச்சே தப்பிக்கிறப்போ அதை வச்சு ஒட்டி தப்பிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல. கண்டிப்பா. டாஸ்க்ல முழு மூச்சா விளையாடுறாரு. ஒருத்தங்க பாப்புலரா இருக்காங்க, ஏன் நான் தெரியும் நான் அன்பாப்புலர்னு, அவங்களோட சேர்ந்துப்பேன். அதுவே ஒரு ஐடியா வர்றது ஸ்ட்ராட்டஜியா இருந்தா அது கேம் தானே. அண்ட் அவர் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது நான் வந்து இந்த வாரம் அவரு ஒரு தடவை விஜய் சேதுபதி கிட்ட ஒரு டோஸ் வாங்கினாரு. பட் அதுக்கு அப்புறத்துல இருந்து அவர் பேசுறது எல்லாமே தெளிவா இருக்கு. சௌந்தர்யா கிட்ட நீங்க பண்றது தப்பு, இதை நீ இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றதுக்கும் அவர் வந்து தயங்கவே இல்லை. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி அவர் சொல்றாரு. அதே சமயம் நான் இன்னைக்கு வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு அடி அடிச்சாரு. தீபக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னப்போ எப்பா என்னையா இதுன்னு நான் யோசிச்சேன். வெயிட் அ மினிட் தீபக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் மாதிரி பண்ணல. இருந்துச்சு. ஆமா. ஏன்னா அதே சீரியல்ல இவரும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்ததுல தீபக் அண்ணா அவரோட நிழல்ல இவர் இருக்கிறத ஒரு ஃபீலிங் ஆரம்பத்துல இருந்துச்சு. தீபக்கே நேத்திக்கு எபிசோட்ல ஆதங்கமா சொன்னாரு. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டா வீட்டுக்கு உள்ள வரப்ப என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன தவிர எல்லார்ட்டையும் பேசுறாரு. எப்பயாவது என்கிட்ட பேசுறான்னு கொஞ்சம் ஜாலியா சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆமா. ஆனா அவர் தீபக்கை பத்தி எடுத்து உடைச்சாரு. அவரை பத்தி நான் பாத்திருக்கேன். ஆனா அவர் வந்து இன்னும் அந்த முகத்தை காட்டவே இல்லைன்னு. இது ரஞ்சித்தை பத்தி இல்ல எல்லாரும் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தீபக் பக்கம் திரும்புதே அப்படின்னு நானே யோசிச்சேன். அது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. அவர் க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஃபேஸ் இருக்கு போல ப்ரோ தீபக் கிட்ட. இல்ல பட் தீபக் வந்து இவ்வளவு வருஷமா மீடியால இருக்காருன்றதுனால உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மீடியா பர்சன்ஸ் தானே. இப்ப ஜீவா நீங்களும் மீடியால தான் இருக்கீங்க, நானும் ஜீவா மீடியால தான் இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு சில பேரை பத்தி கேள்விப்படுவோம். இப்ப வெளியில இருக்கிற பிம்பம் வந்து அந்த வீட்டுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகாம பாத்துக்கிறதும் ஒரு ஐடியாவா இருக்கும். ஓகே. அண்ட் ஒரு சில பேரோட நம்ம நெருங்கி பழகிருந்தோம்னா தெரியும் இவங்க நடிக்கிறாங்களே, இவங்க இது கிடையாதுன்னு. அவர் மேபி அந்த ஃபீலிங்ல சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு இது என்னதுன்னா ஒரு டஃப் காம்படிட்டர். கண்டிப்பா. சோ முத்துக்குமரன் பண்ணதும் ரயன் பண்ணதும் ஒரே விஷயம் தான். யாரு நமக்கு டஃப் கொடுப்பாங்க, யாரு எல்லாருக்கும் டஃப் கொடுப்பாங்க, அப்ப அவங்களுக்கு எதிராக ஆன்டி கேம்பெயினிங் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த மூவ் பேக் ஃபயரும் ஆகலாம். ஏன்னா நீங்க கேம்பெயின் தான் நீங்க பண்றீங்க. எங்காலேயே சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நான் உங்ககிட்ட இருந்து அதுலதான் டிஸ்அக்ரி ஆகிறேன். சௌந்தர்யாவோட பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு பக்கத்துல இருக்காருன்றதை விட சௌந்தர்யா வெறும் பாப்புலாரிட்டி வச்சே இருக்காங்க. ஓகே 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 ப்ரோ. நீங்க 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் சௌந்தர்யா தான் டிசைட் பண்ணுவேன். ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, ராயன் எல்லாரும் ஒரு மந்திரவாதி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. விஜய் சேதுபதி ராயன் உங்களுக்கு தெரியும் இந்த இப்ப என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல இன்னைக்கு மஞ்சரி அவரும் கூடி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்குள்ள போற எல்லாருமே வந்து எவிக்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரயன் வந்து இல்ல அது நான் சொன்ன ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன ரூம் தான் ப்ரோ அது? அது என்ன ரூம்னா ஜீவா, சந்திரமுகி ரூம் மாதிரிலாம் கிடையாது. அது வந்து விஷாலுக்கு பக்கத்து பெட்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் வந்து வெளியே போயிடுறாங்கன்றதால அங்க போகாதீங்க அப்படின்றத ரயன் மீன் பண்ணிருக்காரு. என்ன ப்ரோ இது என்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷனா இருக்குது. நீங்க ஒரு தீவிர டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சுல்ல சௌந்தர்யாக்கும் ராணவுக்கும். அப்போ வந்து சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் கான்ஃபிடன்ஸ் உடைக்கிறதா சொல்றாங்க, உனக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, அதையும் தாண்டி வீட்டுல இருக்க நிறைய பேர் வந்து உனக்கு கான்ஃபிடன்ஸ் உடைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சௌந்தர்யா வந்து ராணா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க முத்துக்குமரன் அப்படிதான் பண்றாரு இன்ன வரைக்கும், கான்ஃபிடன்ஸ் போய் உடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட. அவர் அந்த மாதிரிலாம் பண்ணல, ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது மத்தவங்க எல்லாம் இவரு கமாண்ட் பண்ணி மத்தவங்க எல்லாம் ரிங் மாஸ்டரை ஃபாலோ பண்ற மிருகங்கள் மாதிரி அவர் சொல்றத இது கேட்டு அலையிறாங்க. ஐ திங்க் ராணவோட கான்பிடன்ஸ் அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை நிறைய இடத்துல கெடுக்கிறது விஷால் தானே. இன்னைக்கு கூட வெளியில ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா அக்ரி பண்ணிக்கிறேன். ஐ திங்க் விஷாலுக்கு அடுத்த டார்கெட் இவராதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த ரூமுக்கு போறவங்க இப்ப இதுக்கு எலிமினேட் கிடையாது. விஷாலோட ரொம்ப பாசமா இருக்கிறவங்க எலிமினேட்டட். அதை வேணா நான் என்னால உறுதியா சொல்ல முடியும், ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்து நம்பர்ஸ் வச்சு. ஆமா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே ப்ரோ, நீங்க வந்து அறிமுகப்படுத்திட்டாரு டிடிஎஃப். டிக்கெட் டு ஃபினாலே. நீ டிடிஎஃப் எனக்கு வாசன் பக்கம் தாங்க இதுவே போகுது, தாட்டே போகுது. டிக்கெட் டு ஃபினாலே
அவர் வந்து அறிமுகப்படுத்திட்டாரு, டிக்கெட் டு introduce ஃபினாலே. பண்ணிட்டாரு. சரி, ம். யார் அதுக்கான தகுதியானவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மஞ்சரி தீபக். ஓகே, முத்துக்குமரன் ஒப்பீனியனுக்கு போக மாட்டீங்களா நீங்க? கேக்குறேன், ஜஸ்ட் ஒரு முத்துக்குமரன் இல்ல எவ்வளவு பேர் சொல்லலாம்னு ஆப்ஷன் ஒருத்தர் இருந்தது. நான் ஒருத்தர் முத்துக்குமரன் தேர்ட் ஒருத்தர் ஆப்ஷன் ஒருத்தர் வச்சிருக்கேன். ஒருத்தர் ஒருத்தர் ம் ஐ திங்க் தீபக். ஓகே, நான் முத்துக்குமரன் போறேன் ப்ரோ. ஏன்னா அதுக்காகலாம் ஒரு ம். பயங்கரமா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணி இந்த வாரம் ட்ரைனிங் எடுத்திருந்தாரு. பாத்தீங்களா அந்த வீடியோவை? சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. கேட்டா என்னது என்ன பண்ணாரு? ப்ரோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. அதுக்கான கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அவர் வந்து ஒரு மைண்டை வந்து ஷார்பன் பண்ணிட்டு இருக்காரு. டிக்கெட் ஆஃப் ஃபினாலே வருது இல்ல, ஸோ ஒரு மைண்டை வந்து ஷார்ப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ப்ரோ. ஓகே, எது இவரு ராணவப்பா வந்து சொல்லி கொடுத்த கராத்தேயா? ப்ரோ அவரு வந்து கராத்தே ப்ரோ, இது வேற மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ரோ. இது ஓ, அவ்வளவு ஃபோர்ஸ் எல்லாம் இல்ல, ஓகே அப்படியே மச்சி. மெதுவா பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே. ஏதோ நகைச்சுவை பண்ணியிருக்காரு அப்போ. ஆமா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் ஜீவா, இன்னொரு ஒரு வீக் முடிவுக்கு வரப்போகுது சீசனே. ஆமா, இந்த 3 வாரம் வாரம் இருக்கு. ஒருத்தரா 2 பேரா யார் எலிமினேட் ஆக போறாங்க? ப்ரோ நம்ம 2 சாய்ஸே சொல்லுவோம் ப்ரோ. ஒருத்தரா இருந்தா விஷால், 2 பேரா இருந்தா விஷால் ராணவ். அக்ரி. நான் வந்து ராணவ் ஐ மீன் சௌந்தர்யா ஓகே அவங்க இருந்துருவாங்கன்னு தோணுது. விஷால் போனா பெட்டர், அவர் விளையாடின கேமுக்கு, ப்ராப்ளி விளையாடாத கேமுக்கு. ஓகே, ஆனா விஷாலுக்கே கான்ஃபிடன்ஸ் போயிருச்சு ப்ரோ. நம்ம வெளில போயிருமோ அப்படின்ற மாதிரி. நீ கேள்வி கேட்கும் போது கூட நான் போயிருவணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட சொன்னாரு. ப்ராப்ளி ஒரு ஆமா அது ஒண்ணு கரெக்ட். அண்ட் அப்படியே ஒரு கில்ட்டும் இருக்கு. நம்மளால வெளியே போறாங்களா அதை யோசிச்சிருப்பாரு அவரு. வாய்ப்புகள் இருக்கு, மற்றவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஆமா. நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ரயன் என்ன சொல்றாருன்னா வாரம் நான் நாமினேட் பண்ற ஆள் தான் வெளில போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு அவரு. அதான் கிட்டத்தட்ட அவர் ஒரு கணிப்பு ஜோசியர் மாதிரி தான் இருக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள. பால் தி ஆக்டோபஸ் ஞாபகம் இருக்கா? முத்து ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அடுத்த வருஷம் சந்திப்போம். அடுத்த வருஷம் சந்திப்போம் மச்சான். பை.